வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பெரும்பான்மை சமூகங்கள் மத்தியிலும் அதே நேரத்தில் சிறுபான்மை சமூகங்கள் மத்தியிலும் முஸ்லீம் சமூகம் குறித்தான பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இவர்களுடைய நடத்தைகள் ஏன் இவ்வாறு இருக்கிறது? இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? இவர்கள் மார்க்கத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொருவருடைய உயிர்களை கூட எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிக கொடூரமானவர்கள், மிருகத்தனமானவர்கள் என்ற அளவிலெல்லாம் மக்கள் மத்தியில் கருத்தபிப்பிராயங்கள் இப்போது தோன்றியிருக்கின்றன. இவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் எல்லாவற்றையும் செய்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஏன் இவர்களுக்கு எங்களோடு இயைந்து போக முடியாமல் இருக்கிறது? எமது சமூகத்தோடு இவர்கள் ஏன் ஒன்றித்து போகிறார்கள், இல்லை பிரிந்து தனித்து நிற்கிறார்கள் என்று பல கேள்விகள் பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலும் இப்போது எழுந்திருக்கிற ஒரு காலம். இவை எல்லாவற்றுக்கும் முஸ்லிம் சமூகம் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகம் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உண்மையில் இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது போன்ற விடயங்களை ஒரு மார்க்க அறிஞரை கொண்டு தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட்டோம். எனவே இது ஒரு பொதுமக்களுக்கான ஒரு திறந்த பல்வேறுபட்ட தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதற்காக நாம் இன்றைய தினம் அழைத்திருப்பதை சர்வதேச இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்றியத்தினுடைய பிரதிநிதி, அதனத்தில் கொழும்பு மிஸ்காத் ஆய்வு நிறுவனத்தினுடைய பணிப்பாளர், அது மாத்திரமல்லாமல் அல் குர்ஆனுடைய தப்சீர் விளக்க உரையை வழங்கியவர், அல் குர்ஆனுக்கு விளக்க உரையை வழங்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு மார்க்கறிஞராகவும் அதே நேரத்தில் சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கிற ஒஸ்தாது மன்சூர் அவர்கள்தான் இன்றைய தின மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஒஸ்தாத் அவர்களே, நீங்கள் இஸ்லாம் குறித்தான விடயங்கள், அதே நேரத்தில் பல்லின சமூகங்கள் குறித்தான விடயத்தில் பல கர்மங்களை ஆற்றியிருக்கிறீர்கள். ஒரு சிறுபான்மை சமூகம் ஒரு நாட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் எல்லாம் நீங்கள் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறீர்கள். நூல் வடிவில் சில விடயங்களை மக்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இப்போது பொதுவாக எல்லோரும் கேட்கிற ஒரு கேள்வி, அதே நேரத்தில் முன்வைக்கிற ஒரு விடயம், முஸ்லிம் சமூகத்துக்குள் மாற்றம் வர வேண்டும். அதாவது இலங்கையில் இருப்பவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். அராபிய கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து திணிக்க பார்க்கிறார்கள். அதனை ஏனையவர்களுக்குள்ளும் புகுத்த பார்க்கிறார்கள். இதனை ஒரு கடமையாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லீம்கள் எப்படி இருந்தார்கள், அப்படியான முஸ்லீம்கள், அதாவது பாரம்பரிய முஸ்லீம்கள் என்று சுருக்கமாக சொல்வார்கள், அவர்களை போன்றவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரு மாற்றம் வேண்டும். இதே மாற்றத்தினை முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலும் எங்களுக்குள் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது என்ன மாற்றம்? எப்படியான மாற்றத்தை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? அப்படியானால் என்ன மாற்றத்தினை முஸ்லிம்கள் வழங்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த கேள்வி எழும்புவதற்கான பின்னணி என்ன என்பதனை நாங்கள் சற்று பார்ப்பது சிறந்தது. இந்த 21ஆம் திகதி பயங்கரவாத தாக்குதலின் பிறகு இந்த கேள்வி கடுமையாக எழுந்திருக்கிறது. முன்பும் இந்த கேள்வி ஓரளவு ஆங்காங்கே பேசப்படுகின்ற ஒரு கேள்வியாகத்தான் நீங்கள் சொன்னது போன்று காணப்பட்டது. உண்மையில் முஸ்லிம் சமூகம் அதனுடைய இறந்த காலத்தை, அண்மை கால இறந்த காலத்தை எடுத்து பார்த்தால் சில பகுதிகள் முஸ்லீம் அல்லாத சமூகத்துக்கு விளங்காமல் இருந்தது. உதாரணமாக எங்களுடைய மதரசா என்றால் அதனுடைய சிலபஸ் என்னது, என்ன படிக்கிறார்கள், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், அந்த மதரசாவினுள்ளே என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமாக வெளியில் இருக்கிற மதரசாவுக்கு வெளியில் இருக்கிற அடுத்த சமூகங்களுக்கு தெரியாமல் இருந்தது. பள்ளியின் உள்ளே என்ன நடக்கிறது, பள்ளியில் ஓதுகின்ற ஹுத்துபா, பேசுகின்ற பேச்சுக்கள், இது என்ன இருக்கிறது, பள்ளி என்ன, எப்படியான ஒரு நிறுவனம் என்பதும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதே போன்று எங்களுடைய இந்த ஏனைய பல நடவடிக்கைகளும், உதாரணம் எங்களுடைய சாப்பாடு, இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் ஏன் முஸ்லீம்கள் இப்படி கடுமையாக இருக்கிறார்கள் போன்று அவர்களுக்கு வெளியில் தெரிந்தது. எனவே அவர்கள் முஸ்லீம்கள் படிப்படியாக மாறி வருகின்றார்களோ என்ற இன்னொரு 10-20 வருஷத்துக்குள்ளால் முஸ்லீம்கள் நிறைய மாறி வருகிறார்களோ என்ற ஒரு எண்ணம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. இந்த தாக்குதல் நடந்ததன் பிறகு அவர்கள் யோசித்தார்கள், முஸ்லீம்கள் இப்படி அடுத்த சமூகத்தை விட்டு தூரமாக சென்றதும், பள்ளியினுள்ளே என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாமல் இருந்ததும், மதரசாக்கள் உள்ளே நடக்கிறது என்ன என்று எங்களுக்கு தெரியாமல் இருப்பதும், இந்த மதரசாவும் பள்ளியும் இவர்கள் படிப்படியாக மாறி சென்றதன் ஒரு விளைவாகத்தான் இந்த தாக்குதல் நடந்ததோ என்று அவர்கள் எண்ணினார்கள். எண்ணியதன் காரணமாக இவை எல்லாவற்றையும் பற்றி கேள்வி எழுப்பினார்கள். மதரசா என்னது, இந்த பள்ளி என்னது, இந்த உடை என்னது, நீங்கள் ஏன் இப்படி மாறி போனீர்கள், நீங்கள் சொன்னது போன்ற பாரம்பரிய முஸ்லீம்களிலிருந்து ஏன் நீங்கள் இவ்வளவு தூரம் மாறி போனீர்கள் என்ற கேள்விகள் அவர்களுக்கு மத்தியில் எழுந்தன. எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் தவிர்க்க முடியாமல்
இப்போதாவது என்ன நாங்கள் செய்கிறோம், மதரசா என்றால் என்னது, பள்ளி என்றால் என்னது, ஏன் இப்படி நாங்கள் மாறுகின்றோம், இந்த உண்மைகளை மிக தெளிவாக நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காலத்தில் தான் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஏற்கனவே நாங்கள் அப்படி இருந்திருக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் மதரசாவை ஆரம்பித்த போது, பள்ளி, ஏனைய நிறுவனங்கள் இவற்றையெல்லாம் ஆரம்பித்த போது இது எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய, இதில் நீங்கள் சந்தேகப்படக்கூடிய ஒன்றுமே இதில் இல்லை என்று காட்டக்கூடிய வகையில் தான் நாங்கள் நடந்திருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதனை நாங்கள் செய்யவில்லை. இந்த தாக்குதல் நடந்ததன் பிறகு, இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்த இந்த நிறுவனங்கள் தானோ என்ற ஒரு சந்தேகத்தை அடுத்த சமூகங்கள் நியாயமாகவே எழுப்புகிறார்கள். எனவே உண்மையில் நாங்கள் இப்போது அந்த குறிப்பிட்ட அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திலும் எங்களை நாங்கள் எங்கெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் நாங்கள் இப்போது ஆகியிருக்கிறோம். உதாரணமாக பாருங்கள், இந்த குறிப்பிட்ட தாக்குதலுக்கான உண்மையான பின்னணி என்ன, இதுவரை நாங்கள் சரியாக சொல்லவில்லை. எப்படி இந்த தாக்குதல் படிப்படியாக உருவாகியது என்று நாங்கள் இன்னும் சரியாக சொல்லவில்லை. ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் அது பற்றி பல கருத்துக்களை சொல்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் பேப்பரில் வாசிக்கிறோம், இப்படி டிவி நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம், டிஸ்கஷனில் பார்க்குறோம். அவருக்கு பல காரணங்களை சொல்கிறார். இன்ன காரணங்களாகத்தான் முஸ்லீம்கள் இந்த தாக்குதலை செஞ்சார், முஸ்லீம்களில் இந்த பிரிவினர் தான் தீவிரமானவர்கள், அதன் விளைவாகத்தான் நடந்தது என்றெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய சொன்னது போதிலும் கூட இதுவரையில் நாங்கள் இந்த குறிப்பிட்ட தாக்குதலை பற்றி ஒரு ஆய்வு செய்து, யார் அந்த குரூப், எந்த பின்னணியிலிருந்து உருவாக்கினார்கள், இந்த ஐஎஸ் என்ற இந்த அமைப்பு என்பது என்ன, அதன் விளைவாகத்தான் இது உருவாக்கியது, அல்லது இலங்கைக்குள்ளால் இருக்கிற காரணங்கள் தான் அந்த குரூப்பை உருவாக்கியதுவா என்பது பற்றி ஒரு ஆய்வு நூல் ஒன்று, ஒரு சின்ன ஒரு நூலையாவது இதுவரையில் நாங்கள் வெளியிடுவோம். நீலந்திருச்செல்வம் அந்த சென்டரில், அந்த ஆய்வு நிறுவனம் ஒரு சின்ன புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இந்த பிரச்சனையின் பிறகு முஸ்லீம் சமூகத்தின் உள்ளே வந்த ஒரு விளைவா இது இல்லையா என்பது பற்றி அவர்கள் ஆய்வு செய்து ஒரு சிறு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் நாங்கள் தெளிவாக எதனையும் சொல்லவில்லை. உஸ்தாத், இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான பின்னணி, பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னணியாக நான் விளங்கின அளவுக்கு, ஆனால் ஒரு நீண்ட ஒரு ஆய்வு பிறகுதான் உண்மையில் நானும் இதனை சொல்ல வேண்டும். அப்படி ஒரு நீண்ட ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நபர்களை பற்றிய ஆய்வும், காத்தாங்குடியை பற்றிய ஆய்வும், இவற்றை பற்றி ஒரு தெளிவான ஒரு ஆய்வின் பிறகுதான் இது பற்றி நாங்கள் ஒரு சரியான கருத்தை சொல்ல வேண்டும். என்றாலும் இருக்கிற நிலைமைகளை வைத்து மிகவும் சுருக்கமாக நாங்கள் சொன்னால், என்னுடைய அபிப்பிராயம் இப்போதைக்கு, ஒரு பெரிய ஆய்வின் பிறகு சில நேரம் என்ற அபிப்பிராயம் மாறவும் கூடும். இப்போது இருக்கிற என்னுடைய கருத்தின்படி நான் நினைக்கிறேன், முஸ்லீம் சமூகத்தின் உள்ளே ஒரு சிந்தனை குழப்பத்தின் விளைவாகத்தான் இவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ அந்த குறிப்பிட்ட தாக்குதல் ஈடுபட்டவர்கள் உண்மையில் வசதி உள்ளவர்கள், பண ரீதியான வசதி உள்ளவர்கள், நல்ல தரமாக படித்தவர்கள், ஒரு நல்ல குரூப் ஒன்று, அதாவது அறிவு தரத்திலும் பணம் என்ற வகையிலும் ஒரு தரமானவர்கள் தான் இந்த வேலையை கொண்டு போனார்கள் என்று எங்களுக்கு விளங்குகிறது பார்க்கின்ற போது. ஒரு சிலர் அப்படி இல்லாவிட்டாலும் கூட அந்த குறிப்பிட்ட நபர்களை பார்க்கின்ற போது அப்படித்தான் எங்களுக்கு விளங்குகிறது. எனவே என்ன நடந்தது? எனவே பொருளாதார ரீதியான சிக்கலின் காரணமாகவோ அல்லது அரசியல் ரீதியான சிக்கலின் காரணமாகவோ இப்படியான காரணமாகத்தான் இவர்கள் உருவாகினார்கள் என்று சொல்வது ஓரளவு கஷ்டம். அப்போ என்ன காரணம் என்று பார்க்கும்போது எனக்கு விளங்குகின்ற மட்டுக்கு அந்த இஸ்லாத்தை புரிந்து கொள்வதில் விட்ட தவறு தான், ஒரு குறிப்பிட்ட நபர் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதில் விட்ட தவறு தான் அவர் சில முடிவுகளுக்கு வந்தார், அந்த முடிவை பிரச்சாரம் செய்தார். அப்போது இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஆழ்ந்த அறிவு கிடையாது. குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, இஸ்லாத்துடைய வரலாற்றை பற்றி நல்ல ஆழ்ந்த அறிவு கிடையாது. நேரடி குர்ஆன் வசனங்களை சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர் பேசுகின்ற போது, அது பற்றி அவர் பிரச்சாரம் செய்கின்ற போது அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்குக்கு சில இளைஞர்கள் உட்பட்டார். அதன் விளைவாகத்தான் ஆக அடிப்படை காரணம் நான் நினைக்கிறேன், இந்த சிந்தனை ரீதியாக ஏற்பட்ட பிறழ்வு தான் இந்த பிரச்சனைக்கு முதலாவது முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் சோதவர்களே, அண்மையில் இப்போது இது குறித்தான விசாரணைகள் பல மட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றின் ஊடாக வெளியிடப்பட்டிருக்கிற கருத்துக்கள் தான் அழுத்கமை, அதே நேரத்தில் கண்டி, திகின கலவரங்களுக்கு பிறகுதான் இவ்வாறு ஒரு தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும்,
நாம் சமூகத்துக்காக போராட தயாராக வேண்டும் என்கிற ஒரு தயார்படுத்தலுக்கு இந்த இளைஞர்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்ற விசாரணைகள் மூலம் அவர்களிடம் கேட்கப்படுகிற விசாரணைகளில் இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் ஒரு சிந்தனை பொருள்வையும் தாண்டி சமூக ரீதியில் ஒடுக்கப்படுகிறோமா, இந்த நாட்டில் நாம் ஒதுக்கப்படுகிற ஒரு சமூகமாக இருக்கிறோமா என்கிற கேள்வி எழுந்ததும் இதற்கான ஒரு காரணமாக இருக்க முடியாதா? அது ஒரு ரெண்டாம் தரமான காரணம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக இந்த குறிப்பிட்ட அந்த அழுத்கமா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒரு பெரிய ஒரு குரூப்பை திரட்ட அவர்களால் முடியவில்லை. சின்ன ஒரு குரூப்பை தான் திரட்டினார்கள். இதற்கு ஆக கூடினால் 300 பேர், அதுக்கு மேல் இல்லை. நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அந்த 300 பேரும் அல்ல, ஒரு 100 பேர் இருக்கும். அடுத்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் என்ற வகையில் தான் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த நீங்கள் சொல்கின்ற காரணம் ஒரு ரெண்டாம் தரமான காரணம். ஆள் சேர்ப்பதற்கான ஒரு உத்தியாக திரட்டுவதற்கு ஒரு உத்தியாகத்தான் பாவித்தார்களே தவிர அந்த குறிப்பிட்ட சிந்தனையில் ஏற்பட்ட, உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், குரானை ஓதி காட்டித்தான், குரானுடைய வசனத்தை ஓதி காட்டித்தான், இந்த இமாமுடைய கருத்து என்று சொல்லித்தான், இந்த ஹதீஸ் என்று சொல்லித்தான் அவர்கள் ஆட்களை திரட்டினார். வெறுமனே இதனை மட்டுமல்ல, அழுத்கம சம்பவம் அல்லது திகன சம்பவம் இதுகளை மட்டுமல்ல, இந்த குரான் இப்படி சொல்கிறது, ஹதீஸ் இப்படி சொல்கிறது என்று ஒரு பிழையான ஒரு முடிவுக்கு வந்து அதனை மக்களுக்கு, இளைஞர்களுக்கு பிரச்சாரம் செய்து அதனூடாகத்தான் பிரதானமாக ஆட்களை திரட்டினார்கள் என்று நாங்கள் காண்கிறோம். இதுக்கு சர்வதேச காரணமும் இருக்கிறது. அப்படி என்றால் எங்களுக்கு இப்போ தெரியும், அந்த மீடியா மிச்சம் விரிந்த ஒரு பகுதி. எனவே சிரியாவிலிருந்து பேசுகிற ஒருவர் அல்லது ஈராக்கிலிருந்து பேசுகிற ஒருவர், இன்னொரு நாட்டிலிருந்து பேசுகிற ஒருவரை இங்கிருந்தே நேரடியாக கேட்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பமும் இருக்கிறது. எனவே அப்படியான நிறைய வீடியோக்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டே படிக்கக்கூடிய, விளங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட வீடியோக்களும் கேட்டு படித்து விளங்கித்தான் இவர்கள் இந்த முடிவுகளுக்கு வந்தார்கள் என்று நாங்கள் பிரதானமாக சொல்லலாம். அதே நேரத்தில் அவர்களே, நீங்கள் அல் குர்ஆனை தொடர்படுத்தி பேசியதனால் நான் இந்த கேள்வி எழுப்பலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்த அல் குர்ஆனில் காணப்படுகிற சில வசனங்கள், அதனை இவர்கள் பிரயோகிக்கிறார்கள். சஹ்ரானி என்ற அந்த பயங்கரவாதி கூட இதற்கு முன்பு அவர் நடத்திய ஒரு போதனையில், ஒரு பிரச்சார வீடியோவில் அது தொடர்பிலான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். காஃபியர்கள் என்ற வார்த்தை, அதே நேரத்தில் அவர்களை கண்ட இடத்தில் வெட்டலாம், கொல்லலாம், இஸ்லாத்துக்காக எதையும் செய்யலாம், எப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வாறான ஒரு அழிவுகளையும் ஏற்படுத்தலாம், அதனத்தில் எங்களோடு அவர்கள் எப்படியும் சேர்ந்து போவர்கள் அல்ல, இப்படியான பல வசனங்களுடைய தொகுப்புகளை சேர்த்து கொண்டு தான் இவ்வாறான தாக்குதலில் நடத்துகிறார்கள். இதனை இப்பொழுது மாற்று மத சகோதரர்கள் புரிந்து கொள்கின்ற விதத்தில் தவறுகள் இருக்கிறது என்று நாம் கருதினாலும் கூட, அதாவது முஸ்லீம் சமூகத்தின் மத்தியில் அவ்வாறான ஒரு கருத்து நிலைப்பாடு இருந்தாலும் அவர்களுடைய பக்கம் இருந்து பார்க்கின்ற பொழுது நிறைய நியாயங்கள் இருப்பது போன்று இருக்கிறது. உண்மையில் அல் குர்ஆன் என்ன சொல்ல விளைகிறது? அல் குர்ஆன் இறக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? அது முஸ்லீம்களுக்கு மாத்திரமாக இறக்கப்பட்ட ஒரு வேத நூலா? அதே நேரத்தில் ஏன் இதற்கு முன்பு இருந்த வேத நூல்கள் இருக்கத்தக்கதாக புதிதாக அல் குர்ஆன் இறக்கப்பட வேண்டும்? அதில் இப்படியான விடயங்கள் வரப்போனதினால் தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்கிறது. ஏனைய வேதங்களில் இந்த பிரச்சனைகள் இல்லை என்றெல்லாம் பல கருத்தாடல்கள் இருக்கின்றன. இதை பற்றி ஒரு தப்சீர், நீங்கள் அல் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதிய ஒரு அறிஞர், உங்களுடைய நிலைப்பாடுவானதாக இருக்கிறது உஸ்தாத் அவர்களே. என்ன பிரச்சனை என்றால், குர்ஆன் பொறுத்தவரையில் குர்ஆன் எந்த ஒரு தலைப்பையும் தனியான ஒரு அத்தியாயத்தில் சொல்வதில்லை. எதை எடுத்தாலும் சரி, வெறுமனே குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கொள்வோமே, குறிப்பிட்ட ஒரு சூறால குடும்ப வாழ்க்கையை பற்றி முழுமையாக படிக்கல் மண்டா இல்லை. சூரத்துல் பக்கரா வாசிக்கணும், நிசாவை வாசிக்கணும், ஆல இம்ரானை வாசிக்கணும், அஹ்ஸாபை வாசிக்கணும், தலாக்கை வாசிக்கணும். இந்த எல்லா சூறாவையும் வாசித்தாத்தான் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான ஒரு பூர்ணமான தெளிவுக்கு வரலாம். இது குர்ஆன் அமைப்பு. ஒரு நாளும் குர்ஆன் எந்த ஒரு தலைப்பையுமே அத்தியாயத்தில், ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தில் விளங்கப்படுத்துறது. வெறுமனே மர்ம நாள்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். மர்ம நாளை பற்றி ஜுஸு அம்மையில் இருக்கிற 22 சூறாக்கள் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு அத்தியாயத்திலே அல்ல. அதே மாதிரி சூரத்து ஜுஸு தபாரக்க 29வது ஜுஸு அந்த 29வது பகுதி குர்ஆன், அந்த பகுதியில் 11 சூறாக்கள், 11 சூறாவுமே மர்ம நாளை பற்றி சொல்லும். அப்போ எனவே ஒரு குறிப்பிட்ட சூறாவை மட்டும் படித்து மர்ம நாளை விளங்கியல் பண்ணா இயலாது. குறிப்பிட்ட ஒரு அத்தியாயத்தை படித்து கூட விளங்கலாம். அப்போ ஒரு ஆயத்தை படித்து விளங்கலாம். குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை பற்றி யுத்தம் என்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கொள்வோம். அந்த சப்ஜெக்டை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மர்ம நாளை பற்றி விளங்குறாண்டாலும் கூட ஒரு அத்தியாயத்தில் இல்லை. அது குடும்ப வாழ்க்கையை பற்றி விளங்குறாண்டாலும் கூட ஒரு அத்தியாயத்தில் அது இல்லை. அது அப்படியாக இருந்தால்
யுத்தம் என்ற பிரச்சனை, யுத்தத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை ஒரு வசனத்தில் இது விளங்கல் பார்ப்போம் இல்லை. அப்போ எனவே என்ன செய்யணும் என்றால், யுத்தம் பற்றி வந்த அத்தியாயங்கள் எல்லாத்திலையும் இருக்கிற வசனங்களை திரட்டி வாசித்தா தான் யுத்தம் பற்றி ஒரு தெளிவுக்கு வரலாம். அப்படி இல்லாமல் எங்கேயாலும் ஒரு சூறாவில் போகிற ஒரு வசனத்தை மட்டும், 2 வசனத்தை மட்டும், 3 வசனத்தை மட்டும் எடுத்தால் ஒரு பிழையான முடிவுக்கு தான் வரும். அந்த பிரச்சனை தான் இங்கே நடந்தது உண்மையில். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், நவீன காலத்தில் மாலிக் பின் நபி, ஷெல்தூத், முகமது அப்து, ரஷீதுல்லா, பாகிஸ்தானில் அந்த டாக்டர் ஹமீதுல்லா, இந்த பெரிய அறிஞர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்றால், இஸ்லாத்துடைய யுத்தத்துடைய அபிப்பிராயம், யுத்தம் பற்றிய இஸ்லாத்துடைய அபிப்பிராயம் என்னென்றால் தற்காப்பு யுத்தம் தான். அதாவது எங்களை தாக்க வந்தால் நாங்கள் திருப்பி எதிர்த்து போராடுவோம். தற்காப்பு யுத்தம் தானே தவிர ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்காக அல்ல, ஒரு சமூகத்தை இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்காக அல்ல, ஒரு நாட்டை இஸ்லாத்துக்கு எடுக்கிற போராடுறேன்னு சொல்லி குர்ஆன்ல அபிப்பிராயம் அல்ல என்று இந்த இப்போ நான் சொன்ன அறிஞர்களும் இன்னும் பல அறிஞர்களும் நவீன காலத்தில் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஷெல்தூத் ஒரு தப்சீர் ஆசிரியர், முகமது அப்து ஒரு தப்சீர் ஆசிரியர், ரஷீதுல்லா ஒரு தப்சீர் ஆசிரியர். இவங்க எல்லாரும் பெரிய தப்சீர் ஆசிரியர். அவங்க எல்லாரும் குர்ஆன் விளக்க உரை எழுதினவங்க இவங்க எல்லாரையும் அபிப்பிராயம் இதுதான். அப்போ எனவே இந்த ஐஎஸ் என்ற குரூப் முஸ்லீம் சமூகத்தில் மெயின் ஸ்ட்ரீமில் உள்ள ஆக்கள் இல்லை. அவங்க ஓரத்தில் வாழ்ந்த ஆக்கள், அவங்க மெயின் ஸ்ட்ரீமில் உள்ள ஆக்கள் இல்லை. உதாரணம் அபூபக்கருல் பக்தாதி என்று சொல்ல தலைவர் எடுத்துக்கொள்வோம். அவர் அறிஞரா இல்லை, எங்கே படித்தார், அவர் என்ன புத்தகங்கள் இருக்குது, எந்த விதமான பின்னணியும் இல்லாத மனுஷன்தான் இந்த அபூபக்கருல் பக்தாதி. அப்போ அபூபக்கருல் பக்தாதியிட சில வசனங்கள் எடுத்துக்கொண்டு, ஆங்காங்கே எழுதின சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டு, இப்போ நான் சொன்ன ரஷீதுல்லா, முகமது அப்து, ஷெல்தூத், அபு ஜஹரா, டாக்டர் ஹமீதுல்லா, இவங்க எல்லாரையும் விட்டு போட்டு அபூபக்கருல் பக்தாதியா நாங்கள் இருக்கிறது. அபூபக்கருல் பக்தாதி ஏற்றுக்கொண்டது எத்தனை பேர்? அவர் தன்னை ஹலீஃபான்னு பிரகடனப்படுத்துறாங்க. எத்தனை பேர் பய செஞ்ச, எத்தனை பேர் அவரை எடுத்துக்கொண்டாருன்னா ஒருத்தர் இல்லை, ஒரு சின்ன ஒரு குரூப் ஒன்று. அப்போ அவர் பிழையானவர்னு சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு பெரிய குரூப் ஒன்று சொல்லு. பாகிஸ்தான் இஸ்லாமிய அறிஞர்கள், மலேசிய இஸ்லாமிய அறிஞர்கள், துருக்கி இஸ்லாமிய அறிஞர்கள், ஈஜிப்ட் இஸ்லாமிய அறிஞர்கள், இவங்க எல்லாரும் சொன்னாங்க இந்த அபூபக்கருல் பக்தாதி ஒரு பிழையான மனுஷன், வழிபிறழ்ந்த ஒருவர் என்று சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், குண்டோட சத்தம் எப்போவுமே சத்தம் கூட தானே, குண்டு எப்போவுமே வெடிக்கிறது சத்தம் கூட, டிவி எல்லாம் வரும். ஆனால் இந்த அறிஞர்கள் சொன்னது பெரிய அளவுக்கு டிவியில் போகல. அதுதான் காரணம். அப்போ எனவே இந்த ஐஎஸ் என்பது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சிந்தனை போக்கு கொண்ட ஆக்கள் இல்லை. உதாரணமாக அவங்க எலெக்ஷன் கேட்டிருந்தால் வெல்ல மாட்டாங்க ஒரு நாள். அப்போ எனவே தான் அவங்க ஆயுதத்தை தூக்கிது. அப்போ அந்த வகையில் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா, அந்த குறிப்பிட்ட குர்ஆனை ஆராய்ந்து விளங்கோடுமாக்க இருந்தால் அந்த குர்ஆனை ஆராயிற மெத்தட்டை விளங்கோடும். ஒரு நாளும் குர்ஆனில் எந்த ஒரு சப்ஜெக்டும் ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தில் இல்லை. அப்போ குறிப்பிட்ட ஒரு வசனத்தில் இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. எனவே அது சம்பந்தமான ஆயத்தில் திரட்டி நாங்கள் பார்க்கணும். உதாரணமாக நீங்கள் சொல்கிற அந்த கண்ட இடத்துல கொள்ளுங்க, வெட்டுங்க, கொத்துங்கன்னு சொல்கிற ஆயத்துக்கு தானே, அதுக்கு நேரே எதிர ஆயத்தோட நான் சொல்கிறேனே, உதுகுலு யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில் மிகாஃப், சூரத்துல் பக்கரால் 228வது வசனம். அப்போ அல்லாஹ் அதில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சமாதானம் என்னும் வழிமுறையில் பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். இப்போ யுத்தம் செய்ய வானம் இல்லையா சொல்லு, அந்த ஆயத்தை சொல்லுது நீங்கள் யுத்தம் செய்ய வானம், சமாதானத்துக்கு பக்கத்துக்கு போகிறதுக்கு ஏண்ட மட்டும் பெண்டிங். சூரத்து ஃபத்ஹில் நான் நினைக்கிறேன் 49வது சூறாவாக இருக்கும் அல்லது 50வது சூறாய்க்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த சூறாவில் 1வது வசனம் அது ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தமாக எழுதி. அப்போ அல்லாஹ் அதில் எப்படி சொல்கிறான் என்றால், இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹன் முபீனன், நாம் உங்களுக்கு மிக தெளிவான வெற்றியை தந்தோம். எது வெற்றி? ஹுதைபியா உடன்படிக்கை. அதாவது சமாதான ஒப்பந்தம் தான் வெற்றி என்று குர்ஆன் சொல்லு. யுத்தம் அல்ல வெற்றின்னு சொல்லு, சமாதான உடன்படிக்கை தான் வெற்றின்னு சொல்லு. அப்போ வெட்டுங்கோ ஒத்துங்கோன்றதுக்கு நேரே மறுபக்கம். அப்போ இந்த ஆயத்தெல்லாம் விட்டு போட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆயத்தை அல்லது 2-3 ஆயத்தை மட்டும் சேர்த்து கொண்டு சொன்னால் அது பெரிய ஒரு ஆய்வு தவறு. சரி உஸ்தாத் அவர்களை, நீங்கள் ஐஎஸ் குறித்தான விடயங்கள்
அதே நேரத்தில் சிந்தனை புரள்வு, அதனூடாக ஏற்பட்ட தாக்குதல் என்றெல்லாம் இந்த பயங்கரவாத தாக்குதல் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் வெளிப்படையாக இப்போ எங்களுக்கே பார்க்க தெரிகிறது எத்தனையோ இயக்கங்கள் உலகளவில் இருக்கின்றன. அதாவது சில இயக்கங்கள் முஸ்லீம் சமூகத்தினர் விடிவுக்காக போராடுகின்ற இயக்கங்களாக தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. அதில் பாலஸ்தீனத்தில் போராடுகின்ற இயக்கங்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானில் இருக்கின்ற அல்-கைதாவாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தலிபானாக இருக்கலாம், இப்போது புதிதாக வேறொன்று இருக்கிற ஐஎஸ்னுடைய கிளைகளாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக காஷ்மீருக்காக போராடுகின்ற இயக்கங்கள் என்று இதில் ஒரு பட்டியலை போட்டால் ஒரு நீண்ட பட்டியல் வந்துவிடும். அவ்வாறு பல இயக்கங்கள் இருக்கின்றன. இவர்கள் அனைவரும் மேற்கொள்வது மனித தற்கொலை தாக்குதல் அதிகளவான சந்தர்ப்பங்களில். அதே நேரத்தில் தேவாலயங்களில், பள்ளிவாசல்களில் தான் இவர்களுடைய தாக்குதல்களும் இடம்பெறுகின்றன. இவர்கள் உயிரை குடிக்கின்ற, உயிரை எடுக்கின்ற, அதுவும் இலைச்சத்தனமான தாக்குதல்களை மேற்கொள்கின்ற அளவுக்கான அடிப்படைவாத இயக்கங்களாக மாறியிருக்கின்றன. இது இஸ்லாத்தில் காணப்படுகிற ஒரு குறைபாடா என்கிற சந்தேகம் இருக்கிறது. இஸ்லாம், அதாவது இஸ்லாமியராக இருப்பவர் என்பவர் அல் குர்ஆனை பின்பற்றி நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அடியொற்றியதாக அவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும். எனவே இந்த இரண்டையும் இணைத்து கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் இந்த அடிப்படைவாதத்துக்குள் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன என்ற கேள்விகளும் மாற்று சமூகத்தினரால் முன்வைக்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் இந்த அடிப்படைவாத இயக்கங்கள் தோற்றம் பெற்றன? இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடைபெறுவதற்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்படுத்துவது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன உஸ்தாத்? முதலாவது இதில் நாங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இலங்கைக்கு வெளியில் பேசினால், இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இலங்கைக்கு வெளியில் உள்ள கேள்வி. அதை நாங்கள் பார்க்குற நேரம் என்ன விளங்குறோம் என்றால், நவீன கால உலகத்தில் 2 வகையான போராட்டங்கள் இருக்குது. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை போராட்டங்கள். காஷ்மீர் எடுத்துக்கொண்டால் சில தவறுகளும் காஷ்மீர் உள்ளுக்கிக்கு, அதெல்லாம் நான் இப்போ விளங்கப்படுத்துறது தூரம் போயிடுவோம். விடுதலை போராட்டமாக தான் அவங்க வெளியில் எங்கேயும் போராடுறது இல்லை, காஷ்மீர் உள்ளுக்கு மட்டும்தான் போராடுவாங்க. இந்திய படைகளோடு போராடி கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி பலஸ்தீனில் நாங்கள் பார்க்குறோம், அதுவும் 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதன் பிறகு அந்த மக்கள் இன்று வரை, அண்டையிலிருந்து இன்று வரை யசீர் அரஃபாத் அப்படி தொடர்ந்து பல தலைமைகளினூடாக இஸ்ரேலோடு ஒரு விடுதலை போராட்டமாகத்தான் பலஸ்தீன் பூமி எங்களோட பூமி, எனவே எங்களோட நாடு என்ற இந்த விடுதலை போராட்ட பின்னணியில் தான் போராடுகிறார். அவர்களும் மிக பெரும்பாலும் பலஸ்தீனுக்கு வெளியில் குண்டு வைக்கிறதோ, தாக்குறதோ, அடிக்கிறதோ ஒன்றுமில்லை. அதுவும் குறிப்பாக நாங்கள் இப்போ பார்த்தால், இப்போ பலஸ்தீன் போராட்டத்தை பார்த்தால் வெளியில் எங்கேயுமே அவங்க குண்டு வைக்கிறது இல்லை, உள்ளுக்கு மட்டும்தான் அவங்க போராடும். வெளியில் இருக்கிற யூதர்கள் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், வேறு வேறு நாடுகளில். அவர்களுடைய இந்த போராட்டத்திலே நாங்கள் தற்காப்பு யுத்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தற்காப்பு யுத்தம் என்று சொல்லலாம். அவங்களோட பூமியை திருப்பி பெறுவதற்காக போராடுவதுதான் அவர்கள் செய்கிறார்கள். இது ஒரு வகையான போராட்டம். இன்னொரு சிக்கலான ஒரு நிலைமை வந்தது என்னென்றால், முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன அல்-காய்தான்னு ஒரு இயக்கம் ஒன்று தோன்றியது. அதே வகையான இன்னும் பல இயக்கங்களும் தோன்றியது. அந்த இயக்கங்கள் தான் எங்களுக்கு பிரச்சனையான ஒரு விஷயம். அந்த இயக்கங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முஸ்லீம் சமூகத்தின் மெயின் ஸ்ட்ரீம் இல்லாது, எல்லாமே ஒரு சின்ன குரூப்போடு முஸ்லீம் சமூகத்தில் மிக பெரும்பாலானவர்கள் இருக்கிற வழியை விட்டு வெளியில் போன குரூப்பாகத்தான் அவர்கள் இருக்கிறார். நாங்கள் அல்-காய்தா எடுத்தாலும் சரி, ஐஎஸ்ஐஎஸ் எடுத்தாலும் சரி, வேறு வேறு பல அந்த ஆயுத போராட்ட குரூப்புகளை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அந்த உண்மையை நாங்கள் காட்டுறோம். உதாரணமாக இந்த மன்னிக்க வேண்டும் நான் குறுக்கிடுவதற்கு, அப்படினால் ஏன் அவர்கள் மார்க்கத்தை அங்கே முன்னிலைப்படுத்துகிறார்கள்? அவர்கள் ஐஎஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹு அக்பர் என்ற வாசகத்தை உச்சரிக்கிறார்கள். அது ஒரு புனிதமான வார்த்தையாக நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வாசகம் பயன்படுத்தப்படுகிறது. இதை அனைத்தையும் இஸ்லாத்துக்காக செய்கிறோம், இறைவனுக்காக செய்கிறோம் என்ற விடயத்தில் அவர்கள் ஒரு பரப்புரையாகவே அதனை செய்து கொண்டுதான் இவ்வாறான கொலைகளை அவர்கள் செய்கிறார்கள். இதனை எப்படி பார்ப்பது? அது உண்மையில் இந்த முஸ்லீம் சமூகத்துள்ளால் யாராவது செல்வாக்கு பெறுவனுமா இருந்தால் அந்த வார்த்தைகளை பாவிக்கோடும், இல்லாட்டி அவருக்கு எடுபட மாட்டார். அல்லாஹ் அக்பர் சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். இந்த வார்த்தையை சொன்னால் தான் அவர் எடுபடுவார். அதுதான் மெயின் காரணம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோமே, வரலாற்றில் ஹவாரிஜிகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அந்த படையை விட்டு வெளியில் போய் அலியோடையே போராடினாங்க. இன்னொரு குரூப் இருந்து என்ன நினைக்கிற ஓரளவு தெரியும் ஹவாரிஜின்னு சொல்லி. ஹவாரிஜிகள் முஸ்லீம் சமூகத்தில் மெயின் ஸ்ட்ரீமாண்டா இல்லை, அதுக்கு வெளியில். எனவே தான் ஒரு 2 நூற்றாண்டு போனோன்னு மொத்தமாக அழிஞ்சு போனாங்க. இன்றைக்கு அவங்க நாங்கள் எங்கேயுமே பார்க்கலாது. இதே போல தான் கிட்டத்தட்ட இந்த ஹவாரிஜி சிந்தனை போக்குக்கு மிச்ச நெருக்கமானவர்கள் தான் இந்த அல்-காய்தா, ஐஎஸ்ஐஎஸ், இந்த குரூப்பெல்லாம் அதுக்கு மிச்ச நெருக்கமானவர்கள்.
அப்போ எனவே அவங்களும் என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம் சமூகத்தில் ஆக்களை திரட்ட வேண்டுமாக இருந்தால் 2 வேலையை செய்வாங்க. ஒன்று நீங்கள் சொன்னது மாதிரி ஆயத்து, ஹதீஸ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் கோஷம். 2வது முஸ்லீம் சமூகத்தில் அநியாயங்களை காட்டி, பாருங்க அமெரிக்கா அப்படி படையெடுக்குது, இவங்க இப்படி படையெடுக்கிறார்கள், இப்படியான சிக்கல்கள் இருக்குது, இங்கே சர்வாதிகாரம் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகளை காட்டி இளைஞர்களை திரட்டுவாங்க. இதுக்கு வழி நாங்கள் ஆயுதத்தை தூக்குறது தான். இந்த 2 காட்டித்தான் இந்த அல்காய்தாவோ ISISஓ இதெல்லாம் உருவாகினது. இதை காட்டித்தான். அந்த இடத்தில் இப்பொழுது ஒரு போராட்டக்குழு அல்லது ஒரு அடிப்படைவாத குழு அல்லது ஒரு தீவிரவாத குழுவாக அவர்கள் வருகிறார்கள். நீங்கள் சொல்வதை பார்க்கின்ற பொழுது இவ்வாறான வாசகங்களை அவர்கள் திட்டமிட்டுத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்பது. அதனிடத்தில் தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்கிற அளவுக்கு ஒரு போராட்ட இயக்கமாக, அதுவும் மார்க்கத்துக்கு புறம்பாக, மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை முன்னிறுத்தி இவ்வாறான குழுக்கள் உருவாவதற்கான தேவை எங்கே இருக்கிறது? இவர்களுடைய புத்தியில் இருக்கிற பிரச்சனையா அல்லது இவர்கள் வேறு யாராலும் இயக்கப்படுகின்ற ஒரு குழுவினராக மாற்றப்படுகிறார்களா? நாங்கள் இதை 2 மாதிரி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒன்று ISISஐ பொறுத்தவரையில் கடுமையான சந்தேகம் இருக்கிறது. அவங்க முஸ்லீம்களான்னு சொல்கிறது. அப்படின்னு சொன்ன என்ன கருத்து என்றால், வெளியிலிருந்து திட்டமிட்டு அடுத்த வெளி உளவு ஸ்தாபனங்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு குரூப்பாக தான் இவங்கள் இருக்க வேண்டும் என்றது நிறைய ஆய்வாளர்களோட கருத்து. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா 2 காரணத்தால் சொல்கிறாங்க. ஒன்று, இவங்க முஸ்லீம்களை கொலை செஞ்சது தான் கூட. அந்நியர்களோடு போராடுறது, முஸ்லீம் அல்லாதவர்களோடு போராடுவது எப்படி போனாலும், அல்லது அவங்க நினைக்கிற அநியாயக்கார ஆட்சியாளர்களோடு போராடுவது எப்படி போனாலும், அவங்க கொண்டது கூட முஸ்லீம்கள். சிரியாவில் கொண்டாங்க நிறைய பேரை, இஸ்ரேலில் அந்த ஈராக்கில் கொண்டாங்க நிறைய பேரை அநியாயமாக கொலை செய்தார்கள். சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் அநியாயம் கொலை செய்து டிவியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். எனவே முஸ்லீம்களுக்காக போராடுபவர்கள் என்று பேரை சொல்லிக்கொண்டு முஸ்லீம்களே கொலை செய்து சிறியாக்களை எப்படி ஒரு ஒரு போராட்ட குழு அல்லது ஜிஹாதிய குழுன்னு நாங்கள் சொல்லலும். 2வது இன்னொன்று பாருங்களேன், இப்போ அங்கிருந்து சிரியாவிலிருந்து இலங்கைக்கு எத்தனையோ 1000 மைல், அங்கிருந்து பலஸ்தீனுக்கு சில 100 மைல். பலஸ்தீனில் போய் போராட வேண்டியதானே. அவங்க சொல்கிறது நியாயமாக இருந்தால், அல்லது இந்த அவங்க சொல்கிற மாதிரி அநியாயக்கார ஆட்சியாளர்களாக இருந்தால் அவங்களோடு போராட வேண்டியதானே. ஏன் இலங்கையில் யாரோ 2-3 பேர் செஞ்ச அந்த வேலையை நாங்கள் தாண்டா அவங்க உரிமை கோர்ற வேலையை ஏன் செய்வோம்? அப்போ எனவே இதெல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு இவங்களை பற்றி ஒரு பெருத்த சந்தேகத்தை எழுப்புகிறது. இவங்க உண்மையில் முஸ்லீம்களா அல்லது முஸ்லீம்களுக்குள்ளால் திணிக்கப்பட்டவர்களான ஒரு பெரிய ஒரு சந்தேகம் அவங்கள பற்றி எழுப்புகிறது. அல்காய்தாவை பொறுத்தவரையில் ஒரு சுருக்கமாக சொல்கிறதாக இருந்தால், அதை ஆரம்பித்த உசாமா பின் லேடன் ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் இல்லை, அவரோட என்ஜினியர். அப்போ எனவே அவங்க இஸ்லாத்தை பற்றி ஆழ்ந்து விரிவாக எல்லாம் படித்து விளங்கி அதன் ஊடாகத்தான் ஒரு போராட்ட குழுவை கொண்டு போனாங்கன்னு சொல்கிறது கஷ்டம். இப்போ நான் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது மாதிரி குர்ஆனுடைய வசனங்களை பிழையாக வழங்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நான் ஒரு தகுதியான ஆளாக இல்லாட்டி, நான் ஒரு தகுதியான ஆளாக இல்லாவிட்டால், அதாவது ஆய்வுக்கு தகுதி இருக்கணுமே, ஒரு புத்தகத்தை ஆய்வு செய்யணும், அதுக்கு தகுதி இருக்கணும். அந்த தகுதியான ஆளாக இல்லாவிட்டால் நான் என்ன செய்வேன் என்றால் அங்காளிங்கால போகிற ஆயத்தெல்லாம் சேர்த்து நான் ஒரு கோட்பாட்டு உருவாக்குவேன். இந்த பின்னணியில் உருவாகினது தான் அல்காய்தா. ஆனாலும் இந்த உசாமா பின் லாதன் இந்த அரபு வசந்தொன்று வந்து தானே நிறைய நாடுகளில் அந்த ஒரு சாத்வீக போராட்டம் ஒன்று கொண்டு போனாங்க. அதனால் சில அரசுகள் விழுந்து அந்த நேரத்தில் உசாமா பின் லாதன் சொன்னார், நாங்கள் இப்போ ஆயுதத்தெல்லாம் வச்சுட்டு இந்த போராட்டத்துக்கு வருவோம் என்று சொன்னார். அது அல் ஜசீரா அவர் குரலோடு ஒளிபரப்பிச்சு. அப்போ அவர் நினைச்சார் என்னென்னா, ஆயுத போராட்டம்தான் இந்த அரசுகளை சர்வாதிகார அரசுகளை வீழ்த்துவதற்கு வழின்னு நினைச்சார். பிறகு அவருக்கு விளங்கிச்சு அது பிழை போல இருக்குது, இந்த சாத்வீக போராட்டம் மிகச் சரியாக இருக்கும் போல இருக்கு. அந்த கருத்துக்கு அவர் வந்தார். பிறகு அவர் கொல்லப்பட்டார். அதோடு அது அப்படியே இல்லாமல் போயிட்டு பிறகுதான் அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு ISIS வந்து. அப்போ எனவே இந்த பின்னணியில் நாங்கள் என்ன விளங்கி கொள்கிறோம் என்றால், உண்மையிலேயே முஸ்லீம் சமூகத்தின் பெரிய அறிஞர்களோட பெரிய ஒரு தொகை நவீன காலத்தில் இஸ்லாத்துடைய கருத்து ஆயுத போராட்டத்தை பொறுத்தவரையில் தற்காப்பு யுத்தம் தான் இந்த முடிவை சொல்கிறார். 2வது, அந்த இஸ்லாமிய அறிஞர்களைத்தான் முஸ்லீம் சமூகம் மிக பெரும்பான்மை பின்பற்றுது. ISISஐயோ அல்காய்தாவையோ தாலிபானையோ இவங்களே அல்ல, மிகப்பெரிய தொகையினர் பின்பற்றுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன இஸ்லாமிய அறிஞர்கள். எனவே நாங்கள் என்ன பார்ப்போம், எல்லா சமூகத்திலையும் நீக்கிற மாதிரி எல்லா சமூகத்திலையும் தீவிரவாத குரூப் இருக்குது.
அப்போ எல்லா சமூகத்திலையும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மட்டும் விலகி போகிற சிந்தனைகள் இருக்கு. அதே மாதிரி முஸ்லீம் சமூகத்திலையும் இந்த மெயின் ஸ்ட்ரீமில் போகிறோண்டு சின்ன ஒரு குரூப் ஒன்று. உதாரணம் இலங்கையில் நாங்கள் இப்போ ஐஎஸ்ஐஎஸ் குரூப் தாக்குதலுக்கு முஸ்லீம் சமூகத்தில் ஒரு பெரும்பான்மையை சேர்க்கல மாட்டோம், ஒரு நாளும் சேர்க்கல. அல்காய்தாவுக்கு ஈஜிப்டில் எத்தனை பேர் வைக்கணும், ஒரு சின்ன தொகை. அதே மாதிரி மற்ற நாடுகள் சின்ன ஒரு தொகை. எனவே அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளால் இல்லாத சிந்தனைகள் தான் இவைகள் எல்லாம் சொல்லி நாங்கள் தெளிவாக சொல்லலாம். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உஸ்தாத் மன்சூர் அவர்களே, நீங்கள் உலக பயங்கரவாதம், அதே நேரத்தில் அடிப்படைவாத குழுக்களுடைய நிகழ்ச்சிகள் என்ன, அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன என்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே நேரத்தில் இவ்வாறான குழுக்கள், இயக்கங்களுடைய தலைமைகளுடைய புகைப்படங்கள், அதே நேரத்தில் அவர்களுடைய கருத்துக்களை பற்றி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இலங்கையிலும் ஒரு வழி தவறிய ஒரு குழு ஒரு பயங்கரவாத சிந்தனையோடு தோற்றம் பெற்றிருக்கிறது. இவர்களை ஆதர்ச ஹீரோக்களாக பார்க்கிறார்கள். ஒசாமா பின் லேடனை, அபூபக்கர் அல் பக்தாதியை பார்க்கணும் நிலைமை இருக்கிறது. சாதாரணமாக இயல்பாக எல்லா சமூகத்தினர் மத்தியிலும் ஒரு ஆதர்ச ஹீரோக்கள் இருப்பார்கள். அவர் விளையாட்டு வீரர்களாக இருப்பார்கள், சினிமா நடிகர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் மார்க்கத்தோடும் சமூகப்பற்றோடும் இருக்கிற முஸ்லீம்கள் இவர்களைத்தான் ஆதர்ச ஹீரோக்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதிலிருந்து எப்படி இவர்களை விடுவிப்பது, இதற்காக என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்ன பிரச்சனை என்றால், முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் இஸ்லாமிய ஆய்வு அறிவு இது மிகவும் குறை. உதாரணமாக சொல்லுங்க, முஸ்லீம் சமூகத்தில் குரானை விளங்குறாக்கள் எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர். அதாவது முஸ்லீம் பொதுமக்கள் குரான் ஓத தெரியும், என்ன சொல்லிக்கிட்டு தெரியும். நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இது பொதுவான ஒரு உண்மை. போதாமைக்கு சிலருக்கு ஓதவும் தெரியாது. அப்படி ஒரு குரூப்பும் எங்களுடைய சமூகத்திலேயே. அப்போ எனவே இவங்களுக்கு இந்த முஸ்லீம் சமூகத்தில் அறிஞர்கள் யாருன்னு கூட தெரியாது. இப்போ நான் சொன்ன பேர்கள் ஷெல்தூத், முகமது அப்து, ரஷீதுல்லா, மாலிக் பின் நபி, அபுசாரா, இந்த பேர்களை கேட்டு பாருங்க, எத்தனை பேர் தெரியும்? ஒரு சின்ன குரூப்பு தான் தெரியும். அப்போ நவீன கால பிரிவில் இந்த அறிஞர்கள் தான் இஸ்லாமிய சிந்தனை அழகாக முன்வைத்தவர்கள். இந்த அறிஞர்களை பற்றிய அறிமுகம், இவங்களோட நூல்கள், இவங்க என்ன சொல்கிறாங்கன்றது பரவலாக முஸ்லீம் சமூகத்திலும் போகாமல் விட்டால் முஸ்லீம் சமூகம் ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டில் பெறுறது கஷ்டமாக போயிடும். எனவே தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான இளைஞர்களுக்கு எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இளைஞர்கள் கவர்ச்சியின் பக்கம் இழுபட்டு போவாங்க. இப்போ ஆயுத குரூப் ஒன்று இருந்தால் ஆயுத ரீதியான போராட்டம்னா அது ஒரு வகையான கவர்ச்சி. அது குறிப்பாக இந்த பொடிய மாற பொறுத்தவரையில் அது ஒரு கவர்ச்சி. எனவே அந்த பக்கம் இழுபட்டு போகிறது கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் அது பெரும்பான்மையாக இருக்காது, ஒரு சின்ன குரூப் தான் இதில் இருக்கும். நாங்கள் இதிலிருந்து மக்களை, முஸ்லீம் சமூகத்தை மீட்பமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் 2 விஷயங்களை குறிப்பாக விளங்கப்படுத்துவோம். முஸ்லீம் சமூகத்தோட பரவலாக கொண்டு போகணும். ஒன்று, ஆயுத போராட்டத்தை பற்றி இஸ்லாத்துடைய சிந்தனையும் கருத்தும் என்னது, இதை பரவலாக முஸ்லீம் இளைஞர்களுக்கு மத்தியில், பெரியவர்களுக்கு மத்தியில் எல்லாம் குரான் வசனங்களோட, ஹதீஸ் வசனங்களோட, ஆய்வாளர்களோட, அறிஞர்களுடைய கருத்துக்களோடு விளங்கப்படுத்தும். இது ஒன்று. இப்போ உதாரணம் சொல்லுங்களேன், இப்போ ஆரம்ப கால ஒரு இஸ்லாமிய அறிஞர் இப்னுல் முபாரக்னு சொல்கிற தாபி இஸ்லாமிய அறிஞர், அதாவது ரசுல்லாவுக்கு 3வது பரம்பரை எல்லாம் வந்து ஒருவர். அவரோட கருத்து என்றால் ஜிஹாத் ஆயுத போராட்டம் என்பது சஹாபாக்களுக்குத்தான் கடமை, அடுத்தவங்களுக்கு கடமை. இது அவர் ஒரு அபிப்பிராயம். இந்த மாதிரி அபிப்பிராயங்களை நிறைய நாங்கள் பார்க்கலாம். இந்த அபிப்பிராயங்களை திரட்டி பார்த்து எந்த அபிப்பிராயம் மிக சரியானது என்று கண்டு, நான் இப்போ சொன்ன நவீன கால அறிஞர்கள்ட பின்னணியிலிருந்து முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் இது பரவலாக சொல்லி இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ஆயுத போராட்டத்தின் பக்கம் இழுபட்டு போவதை கடுமையாக தடுக்கலாமா, இது ஒன்று. 2வது, நாங்கள் என்ன செய்யணும் என்றால் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் ஒரு சிறுபான்மை முஸ்லீம் சமூகம்னா என்னது, அதுக்கு குரானும் ஹதீஸும் சொல்கிற வழிகாட்டல்கள் என்னது, ஃபிக்குல் அக்கலியாத் நாங்கள் சொல்லுவோம். அந்த ஃபிக்குல் அக்கலியாத் அல்லது சிறுபான்மை வாழ்வொழுங்கு சம்பந்தமான சிந்தனையை முஸ்லீம் சமூகத்துக்குள்ளான பரவலாக கொண்டு போனால் இந்த மூடுண்டு வாழ்கிற என்று சொல்லுவோமே நாங்கள், அந்த மூடுண்டு வாழ்கிற ஒழுங்கு அப்படியே மாறி போயிடும். அப்போ இந்த 2 சிந்தனையையும் நாங்கள் கடுமையாக கொண்டு போகிறதோட, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான் அபூபக்கர் பக்தாதி தன்னை ஹலீஃபான்னு சொன்னது. அப்போ இங்கே இருக்கிற முஸ்லீம்களும் அவர் ஹலீஃபா மாதிரி நினச்சி கொண்டாங்க சிலர். அப்போ ஒரு நாடும் ஒரு ஹலீஃபா
தன்னை ஹலீஃபான்னு பிரகடனப்படுத்த இல்லாது மக்களே தெரிவு செய்யணும். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பிறகும் நான் தான் ஹலீஃபான்னு எழுப்பி சொன்னாரா? இல்லை, அப்படி சொன்னார். சகீஃபா பனு சாயிதாண்ட இடத்துல நபி தோழர்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க. இப்போ யாரை போடுவோம் ஒரு ஆலோசனை ஒன்று செஞ்சு ஒரு ஆளை போட்டாங்க. அபூபக்கர் பக்தாதி நான் ஹலீஃபாண்டா, அவரோட 100 பேர் இவர் தான் ஹலீஃபாண்டால் கோடிக்கணக்கான முஸ்லீம்களுக்கு மத்தியில் 100 பேர் சேர்ந்து நியமிக்கிற ஹலீஃபா. அப்போ ஏற்றுக்கொள்கிற மடையை இங்கே இருக்கிற மூடர்கள் அவர் ஒத்துக்கொண்டால் முஸ்லீம் சமூகமே ஏற்றுக்கொண்டால் எப்படி சொல்லுங்கள்? எனவே ஹலீஃபான்னு சொல்கிறவர் முஸ்லீம் சமூகம் ஆலோசித்து முடிவு செஞ்சு இருக்கிற ஒருவர் தான். அப்போ அப்படி இல்லாமல் அபூபக்கர் பக்தாதி நான் தான் ஹலீஃபா, அவரோட 100 பேர் சேர்ந்து நீங்கள் தான் ஹலீஃபாண்டா, இது எங்கிட்டு வருது? அப்போ எனவே இது ஒரு கட்டும் தவறான பகுதி. இதை முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் வழங்கப்படுத்தணும். அதாவது ஹிலாஃபத்துண்டா என்னது, ஹலீஃபாண்டா யார், இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னால் என்னது, சிறுபான்மையை பொறுத்தவரையில் இஸ்லாமிய ஆட்சி எப்படி பார்க்கணும், எது சிறுபான்மை சமூகத்தில் இஸ்லாமிய ஆட்சின்னு ஒன்று ஈக்குதான், அப்படி ஒன்று பேசலாமா என்ற விஷயத்தெல்லாம் முஸ்லீம் சமூகத்திலால் பரவலாக கொண்டு போனார். இப்போ முஸ்லீம் சமூகத்தில் இளைஞர்களை, முஸ்லீம் சமூகத்துடைய பொதுமக்கள் இவங்க எல்லாரையும் அந்த சிந்தனை விட்டு எங்களுக்கு காப்பாற்றலாம். தீவிர சிந்தனைக்கு அல்லது அடிப்படைவாத சிந்தனைக்கு போகிறதுக்கு நாங்கள் காப்பாற்றலாம். அப்போவே சிறுபான்மையாக முஸ்லீம்கள் வாழும் போது இந்த சொற்பிரயோகங்கள் ஹலீஃபா, ஹிலாஃபத், இஸ்லாமிய ஆட்சி இந்த சொற்பிரயோகங்களை படு தவறு. நாங்கள் சிறுபான்மையாக வாழும்போது அப்போவே அந்த பெரும்பான்மை சமூகத்தில் கூட ஹலீஃபா ஒரு ஆள்னு சொல்கிறது திரும்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல பள்ளைய மாறி அந்த பள்ளைய அமைப்பில் இலங்கை இப்போ உலக நாடுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து முஸ்லீம் நாடு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆள் ஹலீஃபான்றது நடைமுறை சாத்தியமில்லாத விஷயம். அப்போ எனவே இந்த வகையில் முஸ்லீம் சமூகத்துக்குள்ள அது பரவலாக பேசப்படும், விளங்கப்படும். விளங்கினால் மெயின் 2 விஷயத்தை நாங்கள் காப்பாற்றலாம். தீவிரவாத சிந்தனைக்கு போகிறத காப்பாற்றலாம். இது நான் நினைக்கிறேன் ஒராது ஸ்டெப். அடுத்தடுத்து மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் வருவோம். ஃபிக்குல் அக்கல்லியாத் என்ற சிறுபான்மைக்கான வாழ்வொழுங்கு என்ற பகுதியை மட்டும் மிகவும் சரியாக நாங்கள் அறிமுகப்படுத்த முடியுமாக இருந்தால் முஸ்லீம் சமூகம் இந்த இறுக்கமான சிந்தனைகளை விட்டு திரும்ப அந்த மூடுண்ட சமூகமாக வாழ்வதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அது எங்களுக்கு என்ன எந்த நாட்டில் இன்னும் அது அறிமுகம் இல்லை. அதை பற்றிய அறிவு, அதை பற்றிய பின்னணி ஒன்றுமே இந்த நாட்டில் இல்லை. இப்போது அதற்கான காலம் உருவாகிவிட்டது. சிறுபான்மை சமூகமாக இருக்கின்ற பொழுது முஸ்லீம்கள் எவ்வாறு வாழ வேண்டும், இதற்காக இஸ்லாம் கற்றுத்தருகிற வழிமுறை என்ன உஸ்தாத் அவர்களே? அப்போ அதை பொறுத்தவரையில் சிறுபான்மை சட்ட ஒழுங்கு நாங்கள் எதை சொல்கிறோம்னு சொன்னால் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழும்போது சட்டங்களை பின்பற்றுவது, குர்ஆனை பார்ப்பது, ஹதீஸை வாசிப்பது, இதற்கும் நாங்கள் சிறுபான்மையாக வாழும்போது அதாவது பெரும்பான்மை சூழலிருந்து வெளியில் நாங்கள் வாழும்போதோ அதே மாதிரி அவங்க பின்பற்ற அதே சட்ட ஒழுங்கு, அவங்க பின்பற்ற அதே குர்ஆன் நாங்களும் சரியாக அதே மாதிரி பின்பற்றுவது சாத்தியமில்லை என்றதுதான் முதலாவது விஷயம். இந்த முதலாவது விஷயத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ளும் போது நாங்கள் என்ன செய்யறோம்னா 2வது பாதிக்கு வரோம். என்ன 2வது பாதி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சூரத்து தகாபுன் நான் நினைக்கிறேன் 61வது சூறா நினைக்கிறேன், நம்பர் ஞாபகம் இல்லை. அந்த சூறாவில் அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் சொல்கின்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், நீங்கள் உங்களுக்கு முடியுமான அளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். முடியுமான அளவுன்ற சொல்லுவு கருத்து என்னது? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க மட்டும் சொல்லாமல் முடியுமான அளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்னா என்ன கருத்து? அப்போ என்ன சொல்ல வாரம் என்றால் எல்லா ஹதீஸ் இந்த குர்ஆன் விளக்கு உரை ஆசிரியர்களோட கருத்துப்படியும் மனிதண்ட நிலைமைகள் வித்தியாசப்படும். உதாரணமாக ஒரு நோயாளி, ஒரு பிரயாணி, இப்படி அந்த நிலைமைகள் வித்தியாசப்படப்பட குர்ஆன் சொல்கிற அந்த முழுமையாக பின்பற்றுறது இயலாம் போய். உதாரணமாக வச்சுக்கணும், ஒரு நோயாளிக்கு நின்றுன்னு தொடையலாம் போய், அப்போ அவர் உட்கார்ந்து கொண்டு தொழுவார். சில நோயாளி உட்கார்ந்து கொண்டு தொழிலாம் போகும். ஒரு பிரயாணிக்கு நோம்பு பிடிக்கிறது கஷ்டமாயிருக்கும், ஒரு நோயாளிக்கு நோம்பு பிடிக்கிறது கஷ்டமாயிருக்கும். அப்பவே அந்த மாதிரி ஆக்களுக்கெல்லாம் இலகுபடுத்துறது, முடியுமான அளவு பயந்து கொடுக்கணும். அதங்க அதில் ஒன்று தான் சிறுபான்மையாக வாழ்றது. அதாவது பெரும்பான்மையாக இருக்கிற நேரம் முழுமையாக பின்பற்றுவ முடியுமாக இருந்தாலும் சிறுபான்மையாக வாழ்கிற நேரத்தில் அது ஏலாகும். அப்பெனவே தான் அல்லாஹ் சொன்னான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத், உங்களால் முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே அந்த வகையில் முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொல்கிறது
இன்னொரு அடிப்படையான ஒரு வசனம். அதே மாதிரி இதே கருத்து இன்னொரு மாதிரி குர்ஆன் சொல்லுது சூரத்துல் பக்கரால, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ரஹா. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அல்லாஹ் அந்த ஆன்மா சுமக்கிற அளவுக்கு தான் பொறுப்புகளை கொடுப்பான் என்று குர்ஆன் சொல்லும். அப்போ எனவே எங்களால் எவ்வளோ சுமக்கையிலும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நாட்டில் உட்கார்ந்து கொண்டு அவ்வளவு தான் நாங்கள் இங்கே சுமக்கலாம். எனவே இங்கே இந்த நாட்டில் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கினது என்னன்னு சொல்லி புரிந்து கொள்றது தான் நாங்கள் ஃபிக்குல் அக்கல்யாத் அல்லது சிறுபான்மைக்கான சட்ட ஒழுங்குன்னு சொல்கிறோம். அப்போ எனவே இந்த நாட்டு உடைய கலாச்சாரம், இந்த நாட்டுடைய பாரம்பரியம், இந்த நாட்டுடைய ஒழுங்குகள் இதெல்லாம் நாங்கள் விளங்கணும். முதலாவது திரும்ப நாங்கள் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனுக்கு போகணும் முஸ்லீம் அல்லாத சமூகத்தோடு. இப்போ முஸ்லீம் அல்லாத பௌத்த சமூகம், முஸ்லீம் அல்லாத கிறிஸ்தவ சமூகம், முஸ்லீம் அல்லாத தமிழ் சமூகம், இந்து சமூகம், இந்த சமூகங்கள் எல்லாமே எங்களை எப்படி பார்க்குது. அப்போ ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனுக்கு நாங்கள் போகணும். அந்த டிஸ்கஷனுக்கு நாங்கள் போகலை. உதாரணமாக நீங்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு உங்களை பார்த்தா உங்களோட உடை எங்களுக்கு அவ்வளோ மனசுக்கு படுவதில்லை. உங்களை பார்த்தா நீங்கள் ஏன் இந்த ஹராம் ஹலால்னு சொல்கிறீங்கோ, அதுக்கு ஏன் இவ்வளோ கூட முக்கியத்துவம், எனக்கு அது படுவதில்லை. உங்களோட பள்ளியை பார்த்தால் அந்த 7-8 பள்ளியை ஒரு குறிப்பிட்ட அந்த நகரத்துளுக்கு வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றுக்கு பாங்க சொல்கிறீங்க, அது எங்களுக்கு பெரிய டிஸ்டர்ப் ஆகிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்படி ஒரு டிஸ்கஷனுக்கு போனால் எங்களுக்கு விளங்கி இருக்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, எதை பிரச்சனையாக காண்றாங்கன்னு எங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ நாங்கள் அதை எங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஒரு டிஸ்கஷனுக்கு நாங்கள் போகாததன் காரணமாக நிலைமை ஆகவே சிக்கலாக மாறிட்டது. குறிப்பாக இந்த 21ஆம் ஆண்டு 21ஆம் தேதி ஏப்ரல் 21 தாக்குதல் பிறகு. உஸ்தாத், நீங்கள் இப்போது ஒரு சமூக அறிஞராக, ஒரு மார்க் அறிஞராக சில விடயங்களை முஸ்லீம் சமூகம் இந்தந்த விடயங்களில் மாற்றங்களை செய்யலாம், கொண்டு வரலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள், அல்லது ஒரு கருத்தாடலை நீங்கள் மார்க் அறிஞர்களோடு மேற்கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு நீங்கள் இனங்கண்ட முஸ்லீம்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய அல்லது மாற்றிக்கொள்ள வேண்டிய முறைகள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் பேசலாமா? முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நான் நினைக்கிறேன் மார்க்க அறிவு நாங்கள் சொல்லக்கூடிய மதரசாக்கள், அதாவது மதரசான்று நாங்கள் அரபில் சொன்னாலும் உண்மையில் கருத்து ஸ்கூல்னு சொல்லியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திக்காத தெரியாது. மதரசான்ற சொல்லே ஒரு வகையான அரபிய வார்த்தைகள் தான் இப்போது பிரச்சனையாக வார்த்தையை சொன்னோன்னா அது வித்தியாசமாக இருக்குது. அப்போ எனவே உண்மையில் அது ஸ்கூல். அப்போ எனவே அந்த சிலபஸை நாங்கள் ஒரு முறை திருப்பி பார்க்கணும். நீண்ட காலம் பெற்று மதரசா தோன்றி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு இருக்கும். 1920 சொச்சம்ல தொடங்கினது, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கிட்ட நாங்கள் வந்துட்டோம். அப்போ எனவே இந்த சிலபஸ் என்னது, அது சரியான பொருத்தமானது தானா? அந்த மாணவர்கள் மார்க்க கல்வி என்ற பகுதியோட மட்டும் நிற்கிறது பொருத்தமா? இந்த உலகத்தையும் அவங்க புரிஞ்சு கொள்ள வேணுமா? பொருளாதாரத்தை படித்து, அரசியலை படித்து, ஜியோகிராஃபியை படித்து, இப்படியான பாடங்கள் எல்லாம் அந்த மார்க்க பகுதியோடு சேர்த்து நாங்கள் செக்யூலர் ஸ்டடின்னு சொல்லுவோமே, அந்த பகுதியை சேர்த்து படித்தாங்களாக இருந்தால் இப்போ இவங்களுக்கு உலகம் நல்ல அழகாக வளர்க்கும். அதோட சிங்கள மொழியையும் படித்து, ஆங்கில மொழியையும் படித்து, இந்த மொழி அறிவோடு இந்த அறிவு வந்திருந்தால் அவங்க ஒரு பேலன்ஸான ஒரு பர்சனாலிட்டியாக அவங்க மாறுவாங்க. அப்போ அது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி நான் நினைக்கிறேன். அதே போல் இது ஒரு விஷயம். ரெண்டாவது பகுதி, எங்களோட சமூகத்துக்கு கலை மிகவும் குறையும். கலைண்டா பாட்டு, மியூசிக், ஓவியம், அப்படி சொல்லுங்களேன், அந்த மாதிரி கலையோடு நாடகம், இந்த மாதிரி பகுதி இது எங்களோட சமூகத்தில் சரி குறைவு இருக்குதான். மொத்தமாக இல்லைன்னு நான் சொல்லலை, இது மிகவும் குறைவு. குறைவு என்ற இதில் ஈடுபட்டால் நரகம் போய்விடுவோம் என்கிற நிலைப்பாடும் இருக்கிறது. அதான் அந்த முஸ்லீம் அல்லாதாக்கள் தீவிரம்னு சொல்ல காரணம் இதுதான். உண்மையாகவே அது கலை குறித்து என்ன விடயம்? உண்மையில் கலையை பொறுத்தவரையில் என் சொந்த அபிப்பிராயம் என்றால் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அது பாட்டாக இருக்கையிலும், மியூசிக்காக இருக்கையிலும், ஓவியமாக இருக்கையிலும், நாடகமாக இருக்கையிலும், இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. நான் சும்மா வெறுமனே இருந்து சொல்லலை, இதுக்கு பழைய இஸ்லாமிய அறிஞர்களே சொல்லிக்கிறார். உதாரணமாக மியூசிக் ஆகும்னு சொல்கிறது இமாம் இப்னு ஹசன், அபூபக்கர் இப்னு அரபி என்ற ஒரு மாலிகி மதஹபை சேர்ந்த இமாம். நவீன காலத்தில் நிறைய பேர் ஷல்துட்டிலிருந்து இன்னும் பல அறிஞர்கள் நவீன காலத்தில் மியூசிக் ஆகுமானதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த இச்சையுடன் கூடிய அதீத இசை மேள வாத்தியங்களை கொண்டவற்றை, அதாவது இப்போ
மனோ இச்சையை தூண்டுதலாக இருந்தால் எல்லாமே கூடாது தானே. அது எதுவாக இருந்தாலும் மியூசிக்காக தேவையில்லை, வேறு எதுவாக இருந்தாலும் கூடாது. அந்த வகையில் அது கூடாதே தவிர மியூசிக் என்ற வகையில் எல்லாம் அது கூடாது. அப்போ எனவே அந்த வகையில் நான் என்ன சொல்ல வரேன் என்றால் விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரெண்டாவது, முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் வர வேண்டிய மாற்றம் என்ற அபிப்பிராயப்படி இலக்கிய பகுதி முஸ்லீம் சமூகத்துக்கு பரவலாக போகும். அதுக்கு 2 காரணம் உண்டு. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். ஒரு மனிதன் மனசை இலகுபடுத்துறதில், ஒரு ரிலாக்ஸ் ஒன்றை தருவதில் இலக்கியத்துக்கு ஒரு பெரிய ஒரு இடம் உண்டு. ஒரு மியூசிக் ஒன்று கேட்டால், ஒரு பாட்டு ஒன்று கேட்டால், ஒரு நாவல் ஒன்று வாசித்தால், ஒரு நாடகத்தை பார்த்தா மனுஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவான். இப்போ நான் இறுக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த இலக்கிய தொடர்பு இல்லாது. அப்போ எனவே முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் அந்த இறுகின போக்கு வாரத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கேன். அதுதான் காரணம் அல்ல, அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இது ஒரு 2. எப்போவுமே நாங்கள் ஒரு சமூகத்தை விளங்கோடுமாக இருந்தால் அவங்களோட நாவலை வாசிப்போம், அவங்களோட நாடகத்தை பார்ப்போம், அவங்களோட பாட்டுகளை கேட்டால் இப்போ எங்களுக்கு அந்த சமூகத்தை விளங்கலும். அப்போ எங்களோட சமூகத்தை முஸ்லீம் அல்லாத சமூகங்கள் விளங்குறதுக்கு என்ன வேணும்? எங்கள்கிட்ட நாடகமும் இல்லை, எங்கள்கிட்ட கவிதையும் இல்லை, எங்கள்கிட்ட நாவலும் இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் மீகுது. நான் சொல்ல வரேன்றால் பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ உதாரணமாக சொல்லுங்களேன், சிங்களத்தில் முஸ்லீம் சமூகத்தை பற்றி சொல்கிற நாவல் எதுன்னு கேட்டால் நான் நம்ப லைக்குமான்னு சொல்லி, நானும் ஓரளவுக்கு சிங்கள நாவல்கள் பார்த்துருக்கிறேன். ஆனால் முஸ்லீம்கள் சிங்களத்தில் ஒரு நாவல் எழுதிக்கிறாங்களா பார்த்தா எனக்குன்னா தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. தமிழில் கூட சரி குறவு இல்லைன்னு சொல்ல வரல, மிகவும் குறை. முஸ்லீம்களுடைய வாழ்வியலோடு தொடர்பட்டு முஸ்லீம்களுடைய வாழ்வியலோடு தொடர்பட்டு எப்போவுமே இப்படித்தானே. இப்போ நாவல் ஒன்று வந்தால் கண்டிப்பாக அந்த நாவலுக்கும் அந்த முஸ்லீம் வாழ்வியல் அப்படியே போகும். அப்போ நாவல் இல்லையே, அப்போ முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கு விளங்குறதுக்கு வழி இல்லைங்களே. இப்போ நாங்கள் அந்த 3 சமூகமாகவே ஈந்துட்டோம். இப்போ உதாரணமாக டிவியில் ஒரு சிங்கள நாடகம் ஒன்று போட்டால் சிங்கள நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பௌத்த சமூகத்தில் வாழ்வொழுங்கு எங்களுக்கு பிடிச்சிக்கொள்ளும். அதே மாதிரி நாங்கள் 500 முஸ்லீம் நாடகம், முஸ்லீம்களோடு சம்மந்தப்பட்ட ஒரு நாடகத்தை போட்டால் பள்ளி காட்டிப்படும், வீடு காட்டிப்படும், பேசி 2 பேரும் காய்ச்சி கொள்வது காட்டிப்படும். இதெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீம் அல்லாத சமூகம் நல்ல அழகாக அவங்கள புரிஞ்சுக்கும், ஒன்று பிள்ளை எங்கள்கிட்ட. அப்போ இந்த 2வது நான் நினைக்கிறேன் இந்த மாற்றம் எங்கள்கிட்ட 2வது எங்கள்கிட்ட கண்டிப்பாக வரும். கலை இலக்கியத்தை கலைப்பகுதி நான் நினைக்கிறேன். 3வது நாங்கள் சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன? சிந்திக்க வேண்டிய பகுதி, நான் இப்போ முடிவான கருத்தை சொல்லலை, சிந்திக்க வேண்டிய பகுதி என்னென்னா, நாங்கள் அடுத்த சமூகத்தோடு உறவாடுகின்ற பகுதி இருக்குது தானே, இந்த பகுதியை பற்றி நாங்கள் யோசிக்கணும். உதாரணமாக முஸ்லீம் அல்லாத ஒரு ஆளுக்கு நான் சலான் சொல்லலாமா? அவர் சலான் சொன்னால் பதில் சொல்லலாமா? உண்மையில முஸ்லீம் அல்லாதாக்கள் சலான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல அவங்களுக்கு தெரியும். அது பொருளும் கூட அவங்களுக்கு தெரியும், அவங்களோட பலருக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு. இப்போ நாங்கள் பதில் சொல்கிறதா? முஸ்லீம் அல்லாதவர்களோட மரண சடங்குகளில் கலந்து கொள்ளலாமா? முஸ்லீம் அல்லாதவர்களோட திருமண சடங்குகளில் கலந்து கொள்ளலாமா? முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு நாங்கள் இந்த தர்மம் செய்யலாமா? எங்களோட உலூகிய அழிந்து பங்கு கொடுக்க முடியுமா? சொல்லுங்களேன். நிறைய, நான் 1-2 இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. முஸ்லீம் அல்லாத ஆக்கள் உறவாடுறா பொருளே அதுதான். அப்படித்தானே, அவன் சலான் சொன்னால் பதில் சொல்லணும், நான் அவனை கண்டா பதில் சொல்லணும், அவர் வீட்டுக்கு நான் போகணும். இதன் இப்படி உறவாடாட்டி உறவாடுறேன்னு ஒன்று இல்லை. அப்போ எனவே இந்த 3வது பகுதியை பற்றி நாங்கள் நல்ல ஒரு தெளிவுக்கு வரோம். அதில் ஏதாவது தடைகள் இருக்கிறதா மார்க்கத்தில்? என்ன பிரச்சனைண்டா, எங்களோட சமூகத்திற்கு ஒரு வகையான பரவலான கருத்துக்கு இதெல்லாம் கூடாது, ஒரு பரவலான கருத்து இருக்கா, சரி என்று நான் சொல்ல வரல, ஆனால் பொதுமக்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு வகையான கருத்து இருக்கு. எனவே அந்த கருத்து போக்கை நாங்கள் மாற்றுவோம், அப்படி அல்ல என்று விளங்கப்படுத்தி அவங்களுக்கு சொல்லுவோம். சொன்னால் முஸ்லீம் அல்லாத உறவாடுறதுல ஒரு வெளிப்படத்தன்மை ஒன்று வரும், வெளிப்படத்தன்மை ஒன்று வந்து நெருங்கி உறவாடுற அளவுக்கு நாங்கள் வரும். குரானே சொல்கிறது போல் சூரத்து மும்தஹினால நான் நினைக்கிறேன் 8வது வசனம் அல்லாஹ் சொல்கிறது போல், அன் தபர்ரூஹு மொத்துக்கு சித்து இலை, நீங்கள் உங்களோட போராடாத முஸ்லீம் அல்லாதவர்கள், உங்களோட வீடுகளை விட்டு வெளியேற்றாத முஸ்லீம் அல்லாதவர்கள், அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு ஒத்தாசை புரிவது, அவங்களோட இணங்கி வாழ்வது, அவங்களுக்கு நீதி செலுத்துவது அல்லாஹ் தடுக்கல்ல, இந்த குர்ஆனே சொல்லுது.
அப்பனவே குரான் சொல்லுது அவங்க நெருங்கி பழகுங்க. அதே நேரத்தில் நபியவர்களும் குறைஷியர்களோடு, யூதர்களோடு, கிறிஸ்தவர்களோடு ஒரு பல்லின சமூக கட்டமைப்புக்குள் தான் அவர்களும் வாழ்ந்தார். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாரத்துக்கு கொஞ்சம் முந்தி அவங்களோட அந்த அந்த கவசம் ஒரு யூதர்கிட்ட ஈடு வைக்கப்பட்டிருக்கு. யூதர்கிட்ட அவர் ரசூலுல்லாஹி தோழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள ஒட்டு போட்டு யூதர்கிட்ட போய் ஈடு வைக்கிறதா கருத்து என்னது? அவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்தார்கள் கருத்து. அப்போ இது சஹாபாக்கள்கிட்டையும் இதே மாதிரி சம்பவங்கள் நிறைய சொல்லலாம். எனவே அந்த வகையில் நாங்கள் சொல்லுவோம். மூணாவது நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த இப்போ நாங்கள் சொன்ன விஷயம். இந்த மூன்றுக்கும் பிறகு தான் மற்ற சின்ன இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். ஆனால் இது மெயின் இந்த மூன்றை மட்டும் நாங்கள் ஒழுங்குபடுத்தலுமாக இருந்தால் அப்போ ஒரு முஸ்லீம் சமூகத்துக்குள்ளான ஒரு நல்ல ஒரு மூடுண்ட சமூகம் என்றிருந்து வெளியில் வந்துடும். அதாவது வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு சமூகமாக இணைய சமூகங்களை போன்று. இதே நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் இருக்கிறோம் உஸ்தாத் அவர்களே. நீங்கள் நிறைய விடயங்கள் பற்றி பேசியிருந்தீர்கள். இதில் பிரதானமாக இப்போது பேசப்படுகின்ற சில விடயங்கள் இருக்கின்றன. வஹாபிசம், அதாவது இஸ்லாத்துக்கு வெளியே இருப்பவர்கள் அவர்களை காஃபிர்கள் என்று அழைப்பதும், அவர்களை கொல்வதை ஜிஹாத் என்று கூறுவதும் போன்ற பல விடயங்கள் இப்போது இருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தினர் தங்களுடைய இனப்பரம்பலை அதிகரித்துக் கொள்வதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் மார்க்கத்தினூடாக திணிப்புகளை செய்து அடிப்படைவாதத்தினை மையப்படுத்தி ஏனைய இனங்களை அடக்கி ஒடுக்கி இவர்களுடைய மார்க்கத்தை முன்னிலைப்படுத்துவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. இது பற்றிய தங்களுடைய நிலைப்பாடு? நாங்கள் கடைசியில் இருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால் முஸ்லீம் சமூகம் நாங்கள் பலர் சொல்கிறது மாதிரி ஒரு நான் நினைக்கிறேன் தமிழர்களை விடவும் குறைந்த சத்தம் கொண்டவர்கள். அதாவது மூன்றாவது சமூகம் கிறிஸ்தவர்களோடு கிட்டத்தட்ட சமனான சனத்தொகையில் இருக்கிறாங்க. அப்போ பௌத்தர்கள் நான் நினைக்கிறேன் 74-75 வீதத்தில் இருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் 10-12 வீதத்திலேருந்து 70% வீதம் வரை போகிறதா இருந்தால் அது கடுமையாக சாத்தியமில்லாத ஒன்று. அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம். ரெண்டாவது விஷயம் என்றால் முஸ்லீம் சமூகத்துள்ளுக்கும் சனத்தொகை பெருக்க வீதம் கூட சொல்கிறத நாங்கள் எடுத்துக்கொண்டா முஸ்லீம் சமூகத்துள்ளுக்கும் மிக பெரும்பான்மை ஒரு கல்யாணம் தான் முடிப்பாங்க. சின்ன ஒரு வீதம் நினைக்கிறேன் 0.0000 உண்டாயிக்கும் 2 கல்யாணம் முடிச்சுப்பாங்க. 3 கல்யாணம் முடிச்சாக்களை தேடலை. எனக்குண்டா தெரிஞ்ச வகையில் யாருமே இல்லை. 4 கல்யாணம்ன்றது கிடையாது எங்கள் சமூகத்தில். அப்பெனவே சனத்தொகை பெருக்க வீதம் இந்த பல பெண்களை திருமணம் முடிப்பதன் காரணமாகத்தான் சொல்லி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் உண்மை அப்படி இல்லை. முஸ்லீம் சமூகத்தில் மிக பெரும்பாலும் ஒரு கல்யாணத்தோடு நின்று. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அப்போ முந்தி ஒரு காலம் இருந்தது முஸ்லீம் சமூகத்தில். ஒரு குடும்பத்தில் 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். எங்களோட சமூகத்தில் 3-4 இதுக்கு மூளை போகிறது மிச்சம் குறையும். பல குடும்பங்களில் 2 பிள்ளைகள் 1 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் நிற்கிறது தான் மிச்சம் கூடும். அதுக்கு 2 காரணம். ஒன்று, பெண்களும் தொழில் செய்கிறது இப்போ முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு அளவு கூடிட்டு. ரெண்டாவது, இந்த பொருளாதார ரீதியான பல பாரங்களை பிள்ளைகளை வளர்க்குறதுல படிப்பிக்கிறதுல எல்லாம் பெரிய பாரங்கள் இருக்குது. எனவே முஸ்லீம் சமூகத்திலேயும் அந்த படித்த வர்க்கத்தினர் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது அவங்களுக்கு ஒரு பெரிய பாரமாகவும் கஷ்டமாகவும் இருப்பதனால குறைஞ்சின்றே போயிடுது. அதாவது இன்னொரு மாதிரி சொன்னால் முஸ்லீம் சமூகத்தில் பிறப்பு வீதம் ஏண்ட அபிப்பிராயப்படி குறைஞ்சிருக்கு, கூட இல்லை. ஏன்னா 7 பிள்ளை 8 பிள்ளை 10 பிள்ளை இருந்தது இப்போ 4 பிள்ளைக்கு 3 பிள்ளைக்கும் வந்து நின்று இருக்கு. ஒரு நல்ல ஒரு கணக்கெடுப்பு கொண்டு எடுத்தால் நல்லா விளங்கும். மேலே முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் இந்த சனத்தொகை பெருக்கு வீதம் பிள்ளைகள் பிறக்கிற வீதம் இப்போ குறைஞ்சி போயிருக்குன்னு சொல்லி நல்ல அழகாக விளங்கும். எனவே இதோடு மூன்றாவது விஷயம் என்னென்னா, எங்கேயுமே ஒரு இஸ்லாமிய இயக்கமோ அல்லது ஒரு தனிநபர்களோ அல்லது ஒரு பள்ளியோ இப்படி யாருமோ திட்டமிட்டு இப்படி முஸ்லீம் சமூகத்தை இப்படி எல்லாம் புள்ளாளை பற்றி பெருப்பிச்சுட்டு போன்றதாக எங்கேயுமே இல்லை. அப்படி ஒன்று எங்கேயுமே நாங்கள் காண முடியாது. அப்படியான திட்டமிட்ட செயற்பாடுகள் ஒன்றும் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் உண்மையிலேயே கிடையாது. எனவே இந்த வகையில் அந்த முஸ்லீம் சமூகம் சனத்தொகை பெருக்கத்தின் காரணமாக இந்த நாட்டில் ஆதிக்கம் செலுத்த முனைகிறதுன்னு சொல்கிறது என்னை பொறுத்தாலும் ஒரு கற்பனை தான். அது ஒரு பயத்தின் காரணமாக உருவாகின ஒரு கருத்தை கற்பனாவாதம். உண்மையாக முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் அப்படியான ஒரு நிலைமை இல்லைன்னு சொல்கிறது தான் உண்மை. ஜிஹாத் பரவலாக பேசப்படுகிற ஒரு விடயம். அதே நேரத்தில் அது பற்றி ஒரு பாரிய அச்சம் இருக்கிறது. அடுத்தவர்களை கொல்வதுதான் ஜிஹாத் என்று பொருள்படத்தான் பலரும் அதனை விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஜிஹாத் என்ற சொல்
பல கருத்துக்களில் பாதிக்கப்பட்டது. முதலாவது கருத்து என்னென்றால் பரவலாக சொல்லப்படுறது மாதிரி ஆயுத போராட்டம். ரெண்டாவது கருத்து என்னென்னா சமூக ரீதியான உழைப்பு போராட்டங்களுக்கும் சமூக ரீதியான உழைப்பு அதுக்கும் ஜிஹாத் என்று சொல்ல குரானும் ஹதீஸும் பாவிக்கும். உதாரணமாக ஒரு ஹதீஸை நாங்கள் சொல்லுவோம் அவசரமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோழர்களோடு உட்கார்ந்துருந்தார். அப்போ பக்கத்தால் ஒரு ஆள் வந்து போனார், கொஞ்சம் வாட்ட சாட்டமான ஆள். அப்போ இருந்த ஒரு சஹாபி சொன்னார், ஒரு நபித்தோழர் சொன்னார், இவர் போராட பார்த்து இவர் எங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு வந்தால் போராட்டங்களை கலந்து கொண்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி நீங்கள் சொல்ல வேணாம், அவர் போகிறது தண்ட வயசாளிகளான பெற்றோர்களுக்கு உழைப்பதாக போகிறதா இருந்தால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடத்தான் போகிறாரு. அவர் அப்படி இல்லை, அவர் தண்ட பிள்ளைகளுக்கு உழைக்கிறதுக்காக போகிறதா இருந்தால் அப்போவும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடத்தான் அவர் போகிறார். அப்படியும் இல்லை, அவர் தன்னை பிறர்கிட்ட கை நீட்டக்கூடாது, நான் நல்லா வாழணும் அந்த எண்ணத்தோடு உழைக்க போகிறா இருந்தால், சம்பாதிக்க போகிறா இருந்தால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறாரு. ஆனால் பெருமைக்காக வேண்டியும் முகஸ்துதிக்காக வேண்டியும் அவர் உழைக்கிறதுக்கு போனால் அவர் ஷைத்தாண்ட பாதையில் இருக்கிறான்னு சொல்லுவார். அப்போ எல்லாம் பாவிச்ச சொல் ஜிஹாத்னு சொல் அல்லது ஃபீஸபில்லான்னு சொல். அப்போ எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்றால் உழைப்பது பொருளாதார ரீதியான உழைப்பு தனக்கு தண்ட பிள்ளைகளுக்கு தண்ட பெற்றோர்களுக்கு உழைக்கிறது ஜிஹாத் என்றாங்க சொன்னாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தவர் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நானும் உங்களோட அல்லாஹ்வுடைய பாதையில் போராட்டத்துக்கு வரேன். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களோட உம்மாவும் பாப்பாவும் உயிரோடு இருக்கிறாங்களா? ஓ இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் ஜிஹாது செய், அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்கள பராமரிக்கிறது, ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அவங்கள்ட்ட போய் நீ ஜிஹாது. அப்போ இன்னொரு கருத்து ஜிஹாதுக்கு இன்னொரு கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னை வீட்டை விட்டு வெளியேறி படிப்பதற்கு போனால் அவன் மீண்டும் வீட்டுக்கு வரும் வரையில் அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடு போனாக்க இருக்கிறான்னு சொன்னான். அப்போ அறிவு தேட போகிறதும் ஜிஹாதுன்னு கருத்து. அப்போ இப்படி இந்த ஜிஹாத் என்ற சொற்பிரயோகம் ஒரு விரிந்த கருத்துடையது. அதாவது இந்த தீய குணங்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதும் ஒரு ஜிஹாதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த வகையில் ஒரு நல்ல வேலைக்காக உழைத்து பாடுபடுவது ஜிஹாத். என்ன அந்த ஜிஹாத் என்ற சொல் மொழி கருத்தே அதுதான். ஜிஹாத் என்றால் தன்னுடைய சக்தியை செலவிடுதல், முயற்சியை செலவிடுதல், அதான் ஜிஹாதுன்னு சொல்லுவோம் கருத்து. அந்த கருத்தையே தான் இங்கே நான் காட்டும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸின் படி இன்னமல் ஜிஹாது நஃப்ஸ், ஜிஹாத் என்பதுவே உள்ளத்தோடு போராடுவது தான். மனோ இச்சைகளை நீக்கி நல்ல ஒரு ஆன்மீக பக்குவம் உள்ளவனாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு போராடுவதும் ஜிஹாது தான் சொன்னாங்க. அப்போ இப்படி விரிந்த கருத்துள்ள ஒரு சொல்லை எடுத்து ஆயுத போராட்டத்துக்கு மட்டும் பாவிச்சுட்டால் பெரிய ஒரு பிழையாக போயிடும். அப்போ ஜிஹாதுன்றது இந்த கருத்து. அப்போ ஆயுத போராட்டம் வந்தாலே என்ன கருத்து என்றால் தற்காத்து கொள்வதற்காக வேண்டி போராடுதல் இதுதான் கருத்து. ஆனால் இஸ்லாம் எதை எதிர்பார்க்கு என்றால் ஒரு சமாதானமான வாழ்க்கை வரணும், அதுதான் எதிர்பார்க்கு. அதெல்லாம் நீங்கள் நுழைஞ்சு கொள்ளுங்கோ, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன ஆயத்து சொல்லு. ஆனால் தவிர்க்க இல்லாமல் யாராவது யுத்தம் செய்ய வந்தால் தவிர்க்க இல்லாமல் யுத்தம் செய்ய வேண்டிப்பார். எனவே தான் குர்ஆன் யுத்தத்தை அனுமதிக்கிற ஆயத்தில் சூரத்து ஹஜ்ஜில் வார யுத்தத்தை அனுமதிக்கிற ஆயத்தில் என்ன சொல்லுது என்றால் உதினலில்லதீன யுக்காத்தலூன, போராடப்படுபவர்களுக்கு, அடுத்தாக்கள் போராடுறாங்க, போராடப்படுபவர்களுக்கு யுத்தம் செய்வது அனுமதிக்கப்படுகிறது. பியன்னஹும் நுலிமு, அவர்கள் அநியாயம் விளைவிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதன் காரணமாக என்று அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்கிறார். அப்போ யுத்தத்தை அல்லாஹ் ஏன் அனுமதிச்சா என்றால் தற்காத்துக் கொள்வது என்று தெளிவாகவே குர்ஆன் சொல்கிறார். சரி, நன்றி உஸ்தாத் அவர்களை. நாங்கள் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எங்களால் முடிந்தளவு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிறைய விடயங்களை தொட்டு பேசியிருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே நீங்களும் ஒவ்வொரு கட்டத்தில் பல விடயங்களை ஒன்றோடொன்று தொடர்படுத்தி பல விளக்கங்களை வழங்கியிருந்தீர்கள். உஸ்தாத் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் இதனை தாண்டி இன்னும் விரிவாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் பொதுமக்களுக்கும் அதே நேரத்தில் உஸ்தாத் அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த மக்கள் சேவையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நாங்கள் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் இந்த சேவைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் எனது நன்றிகள் உண்டாகட்டும். மக்கள் சேவை நிகழ்ச்சியை தோடு நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.